சார் வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நல்லா சூப்பர் சார். சொல்லுங்க சார். ஓகே சார், சூப்பர். அண்ணாமலை அன்பு கூட்டத்தினுடைய தலைவரா இப்ப நீங்க இருந்திருக்கீங்க சார். ஓகே. அமைப்பு நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ சரி. வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகல இருந்து வெளியேற போறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் இப்போ வந்து கடைசியா இப்ப 2, 3 நாளா அது கசிஞ்சுட்டு இருக்கு. இப்ப டெல்லி ம், போயிருக்காரு. ம், ம். இத பத்தி ஓகே. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நாங்க வந்து ஒரு அண்ணாமலை ஃபேனு வந்து. அண்ணாமலைக்காக அண்ணாமலை அன்பு கூட்டம் நாங்க வந்து தலைநகர் டெல்லியில வந்து நாங்க அவருக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி, ஓகே. தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க வந்து இதுக்காக நடத்திட்டு இருக்கோம். அவர் ஒரு சிறந்த மனிதர். அவர் மாரி வந்து நாட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தணும் அப்படின்னா, அண்ணாமலை மாரி ஒரு நல்ல படித்த ஒரு ஆபீசர் வந்தா தான், தமிழ்நாடு வந்து நல்ல வந்து இந்தியாவுல வந்து ஒரு நம்பர் 1 மாநிலமாக வரும். ஓகே, ஓகே. ஆமாங்க. எங்களுடைய பணி என்னன்னா, அவருடைய சிறப்பு அம்சங்கள மக்களுக்கு எடுத்துரைக்கிறது. அண்ணாமலை வந்து இப்படி வந்து வந்தாருன்னா நல்லது, நாட்டுக்கு நல்லது பண்ணுவாரு. இந்த மாரி நல்ல சிறந்த மனிதர் வந்து, மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் வந்து, படித்தவர் வந்து, அதனால நாட்டுக்கு வந்து நல்லது நடக்கும் வந்து. ஓகே. படிக்காதவனையும், சினிமா நடிகரையும் இந்த மாரி வச்சிருந்தோம்னா, நம்ம நாட்டுக்கு எப்படி நல்லது நடக்கும்? புரியுது, இதுதான் புரியுது. எங்களுடைய பணி வந்து. எங்களுக்கு கிராமத்தோறும் சென்று வந்து, அண்ணாமலை அன்பு கூட்டம் வந்து அவருடைய பணிய வந்து எடுத்து செல்லும் வந்து. அவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா, அவரு கூட நாங்க வந்து துணையா நிக்குவோம் நாங்க வந்து. இப்ப அண்ணாமலை அன்பு கூட்டத்தையே வந்து எதிர்காலத்துல அடுத்து வந்து இவர் வந்து கட்சி அறிவிக்க போறாங்க. அண்ணாமலை அன்பு கூட்டத்தையே கட்சியா அறிவிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா? இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? எது நடந்தாலும் நல்லது வந்து. எல்லாமே அவருக்காக தான் நாங்க பண்றோம் வந்து. ஓகே. ஆமா. கடவுளுக்கு வரம் குடுத்தா சரி நாங்க வந்து. சரி, சரி. ஆமா. அவருக்காக தான் நாங்க இந்த அமைப்பை உருவாக்கி பண்ணிருக்கோம். அவருடைய அவர் என்ன சொல்றதோ அத பண்ணுவோம் நம்ம வந்து. ம், ம், அவர் ம். பின்னால வந்து நாங்க நிக்கவும் நாங்க வந்து. அண்ணாமலை அன்பு கூட்டம் அவருடைய பின்னால நிக்கும் கன்ஃபார்மா. ஓகே சார், ஓகே. இப்ப அதே மாதிரி சார் பாஜக வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க சார். இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்னது? இல்ல பாஜக புறக்கணிக்கிறாங்களா இல்லையா வந்து அத பத்தி எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க ஓகே. வந்து அவருக்காக ஒரு சமூக சேவை அமைப்பு. அது கட்சியில நாங்க போயிட்டு அவரு மத்த இதுல போயிட்டு வந்து சொல்றது தப்பு வந்து. அவருக்காக நாங்க பண்றோம் அவ்வளவுதான். ம், எங்களுக்கு ம். பிடித்தவரு. அ அதனால வந்து ஒரு நேர்மையான மனிதர் வந்து நீங்க நம்ப தமிழ்நாட்ட விட்டு மற்ற மாநிலத்தில போம்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரு அ பக்கத்து மாநிலம் நம்ம கர்நாடகால போனீங்கன்னா, தமிழ்காரங்கன்னா எதிரானவர்கள் என்ற ஒரு கோஷம் இருக்கும் வந்து. ஆமா. ஆனா அண்ணாமலைஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து ரொம்ப பாராட்டுனாங்க. இதயத்த உள்ள வச்சிருந்தாங்க. அண்ணாமலை சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ம், ம். புரியுது, புரியுது, புரியுது சார். சொல்லுங்க. ஓகே சார். அப்ப அதே மாதிரி சார் இப்போ வந்து ஒரு கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாருன்னா அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன சார் இருக்கும்? அடுத்த கட்ட நான் கட்சி விட்டு வெளிய வந்தோனே அவருடைய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதுக்கு அதுக்கு என்ன பண்ண வேண்டியது, மக்கள் ஒன்றிணைக்கணும். அத தான் ஓகே. செய்வாரு. ஓகே, ஓகே, ஓகே. அவரு கூட நீங்க கைகோர்த்து அடுத்த கட்ட நடவடிக்கையா உங்களுடைய திட்டங்கள் எடுத்து என்ன சார் இருக்கும்? அண்ணாமலை அன்பு கூட்டத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே நாங்கள் வந்து அவர் கூட இணைந்து ஓகே. மக்கள் பணியாற்றுவோம். அப்ப அதாவது அண்ணாமலை அன்பு கூட்டத்தை கலைச்சிட்டு அதிலேயே ஒன்றிணைக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் திட்டம் இருக்கு அப்படிங்க சார்? அது எங்களுக்கு அப்படி ஒரு திட்டம் கிடையாது வந்து. அது ஒரு ஓகே. சேவை அமைப்பாக தொடரும். அவர் ம். என்ன சொல்றாரோ அந்த வழியில வந்து இந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் வந்து பயணிக்கும். ஓகே, 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 ஓகே. ம், சரி. ம், இப்போ ம். வந்து இப்ப அண்ணாமலை அன்பு கூட்டத்தோட அடுத்த திட்டம் தமிழகத்துல என்னது சார்? அண்ணாமலையோட அன்பு கூட்டத்தினுடைய அடுத்த திட்டம் வந்துங்க, அவரு நாளைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட வந்து நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அவருக்கு பக்கபலமா ஓகே. தமிழ்நாடு ஃபுல்லா வந்து அவருக்கு தேவையான வந்து நல்ல அவர் என்ன நாட்டு மக்களுக்கு செய்ய போறாரோ அது வந்து நாங்க கிராமத்தோறும் சென்று வந்து எடுத்துரைப்போம் மக்களுக்கு. இவர் வந்தா இப்படி செய்வாரு, இவர் படித்தவர், நம்ம நாட்டுக்கு வந்து இவர் மாரி மனிதர் வந்தா தான் நம்மளுடைய தமிழ்நாட்டை வந்து ஒரு இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக எடுத்து போக முடியும். இந்த மாரி இதெல்லாம் இவரால பண்ண முடியும். சட்ட ஒழுங்கை காப்பாத்த முடியும். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த ஓகே. மாரி நாங்கள் வந்து கிராமத்தோறும் எடுத்துட்டு போவோம் இத வந்து. ஓகே, 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 ஓகே சார். ஓகே சார். உங்களோட பல கருத்துக்கள் நம்ம நேயரோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே ம். நன்றி சார். நன்றி, நன்றி, நன்றிங்க பிரதர். தேங்க்ஸ்.